வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மொத்தமாக 16,000 தரிசன டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 3 மணி மற்றும் 4 மணி புக்கிங் சாட்டுகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக செலவிடும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாயின் தொடக்கத்திலே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் விடியற் காலை 3 மணி முதல் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் தற்போது பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் பக்தர்கள் மலைக்கிடையே திருப்பதி ஏழுமலையானை கடும் சிரமத்திற்கிடையே தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று காலை 6:45 மணி நேர நிலவரப்படி திருப்பதியில் வழங்கப்படும் இலவச தரிசன டோக்கன் நிலவரம். இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சவுதர்ஷன்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நாளைய தினத்திற்கான விடியற்காலை 4 மணி புக்கிங் சட்டுகள் சென்று கொண்டது. மொத்தமாக 550 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் வழங்கப்படும் தரிசன டிக்கெட் நிலவரம். இன்று காலை 6:45 மணி நேர நிலவரப்படி இத்தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான புக்கிங் சட்டுகள் சென்று கொண்டது. மொத்தமாக 2200 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்படுகின்றது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை உடனுக்குடன் பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். தற்போது திருமலை பயணத்தை திட்டமிட்டுள்ள பக்தர்கள் குடை மற்றும் கம்பளை போன்றவற்றை எடுத்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஏனென்றால் திருப்பதியில் தற்போது பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் பக்தர்கள் இதனை கருத்தில் கொண்டு தங்களது திருமலை பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.